ஐயோ! பாவம் செய்யாத, நீ பாவம் செஞ்சா ஒழிஞ்சேன்னு சொல்றவங்க நெறைய பேர் உண்டு. ஆனா, பாவத்திலேருந்து வெளியில வர்றது எப்படின்னு சொல்றவங்க யாரும் இல்ல. பாவத்திலேருந்து வெளியில வரணும். பாவம் செய்யாத, இல்லன்னா நீ பாவம் செஞ்சுட்ட, நீ பாவி, நீ பாவின்னே பிரசங்கம் பண்றவங்க இருக்கிறாங்க. நெறைய பேர் குற்றம் கண்டுபிடிச்சுட்டே இருப்பாங்க. குற்றத்திலேருந்து வெளியில வர்றது அவன தப்பு வைக்கணும், ஒருத்தன காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருக்காது. அவன ஏதாவது குற்றம் சொல்லி, குறை சொல்லி ஒரு மனுஷன எப்ப பார்த்தாலும் அவன நோவடிச்சு, அவன ஒண்ணும் இல்லாம கண்டம் பண்ற கூட்டம் இன்னைக்கு 99% இருக்கு உலகத்துல. தான் தவற உணர மாட்டான், தான் குற்றத்த உணர மாட்டான். தான் ரொம்ப அப்படியே கடவுளே அவதாரம் மாரி பேசுறவன்லாம் உலகத்துல நெறையா இருக்கான். உங்க வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போயிருந்தா, இந்த செய்திய தயவு செஞ்சு கேளுங்க. எப்பொழுதுமே புண்ணியமே செய்ற நீதிமான் உலகத்துல இல்ல. எப்பொழுதுமே நீதிய செஞ்சுட்டு இருக்க நீதிமான் ஒருத்தனுமே இல்லன்னு ஆண்டவர் சொல்றாரு. அத பத்திலாம் நம்ம கவலைப்பட வேணாம். நமக்கும் கர்த்தருக்கும் தான் பேச்சு. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தின தேவன். ஒவ்வொருத்தருடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களுடைய வியாதிகளை சுகமாக்கும் பொழுது அவர் சொல்றாரு, "இனி போய் பாவம் செய்யாதங்கிறார்." இதுவரைக்கும் செஞ்சுட்ட ரைட். இனிமே செய்யாத. அதுக்கு நீ என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ளார நல்லா ஸ்ட்ராங்கா ஜெபத்த பண்ணணும். தேவ சமூகத்த தினந்தோறும் தேடணும். காலையில எழுந்தோனே தேவ சமூகம். சாப்பிடும் பொழுது, குளிக்கும் பொழுது, பிரயாணம், வேலை, படிப்பு எப்பனாலும் ராத்திரி படுக்க போகும் பொழுது, தேவ சமூகத்த கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் வாழ்க்கையில. தேவனோடு ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். தேவனோடு ஒரு உறவு உங்களோடு இருக்குமானா, நீங்க எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். மனுஷன் உங்கள குற்றப்படுத்திட்டே தான் இருப்பான். குறை சொல்லிட்டே இருப்பான். எவ்வளோ தியாகமா நாங்கலாம் ஊழியம் செய்றோம். எவ்வளோ ஊழியத்தில கஷ்டப்படுறோம். எங்கள குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா, அதனால விமர்சனத்தெல்லாம் காதுல வாங்குறதில்ல. ஏதாவது ஒண்ணு குற்றம் கண்டுபிடிப்பாங்க. குற்றம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபமா சாத்தான் செய்ற வேலை. அதுக்கு ரொம்ப பேர் அடிமைப்பட்டு கிடப்பான். ஆனா, நீங்க அதில விழுந்துறாதீங்க. மனம் சோர்ந்து போயிறாதீங்க. குற்றம் கண்டுபிடிச்சு எவனாவது குறை சொன்னான்னா, அதுக்காக நீங்க சோர்ந்து போயிறாதீங்க. கர்த்தர் வந்து எல்லாரையும் எடுத்து நிறுத்துறவர். யாரையும் கீழ தள்ள மாட்டார். கர்த்தர் உங்கள நீங்க இருள்ல உட்கார்ந்தா கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமா தான் இருப்பாரே தவிர, உங்கள குழியில தள்ள மாட்டார். இருட்டுல தள்ளிற மாட்டார். அவர் உங்கள சேற்றிலருந்து தூக்கி எடுக்கிறவர். அந்த நம்பிக்கையோட தேவ பிரசன்னத்த எப்பயும் உங்க பக்கத்துல வச்சிருங்க. தேவன விட்டு விலகிறாதீங்க. நீங்க ஜெயிக்கலாம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா!